நாரதருக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதில் சிரமம்னா அவர் பார்க்குற வேலை அந்த மாதிரி. ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. அவனுக்கு அந்த ஜாதகத்தில் பிராப்தம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். காசு உணவு வச்சிருந்தா மட்டும் வீடு கட்டிட முடியாது. அதுக்கு தான் அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி பேங்க்ல லோனை வாங்கி பேசு மட்டம் போட்டதோடு நின்று போகும், அப்படியே கடந்துடும், செவரு மேலே வராது. அது மாதிரி கல்யாணத்தை பண்ணுறதுக்குள்ளே யாருக்கு கஷ்டம் தெரியுமா? புரோக்கருக்கு தான் கஷ்டம். பொண்ணு வீட்டுக்கு போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். அடடா, அவர் சொல்கிற சைஸை பார்த்தீங்கன்னா புரோக்கரு பொண்ணு, இந்த பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், குனிஞ்சதெல்லாம் நிமிராது அப்படி. ஆனால் உண்மையிலே நிமிராது அது. ஏன்? அப்புறம் தான் இந்த எந்த நேரம் செல்போனை காதில் வச்சோம்னு இப்படியே தெரியும். அப்புறம் குனிஞ்சதெல்லாம் எப்படி நிமிரும்? அது அப்படியே குனிஞ்சே போயிடும். சரி, அப்புறம் அங்கே போய் சொல்லுவார் பொண்ணு வீட்டில், எப்படி மாப்பிள்ளை, அடடா 2026 இப்படி ஒரு மாப்பிள்ளை நீங்கள் பார்க்க முடியாது, தங்க எந்த கெட்ட விளக்கமும் இல்லை. ஓஹோ, 6 மணிக்கு மேலே தெரியும். என்னது வேட்டியை வந்து தோல்ல விட்டுத்தான் வருவான். இப்படி இப்படி பொய்ய சொல்லி ஏன்டா கல்யாணத்தை பண்றீன்னு கேட்டேன். அவன் சொல்றேன், பழமொழியே அப்படி வந்துருச்சு. எப்படி 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்றோம்டாங்க. இது எவனா விளங்குமா? 1000 பொய்ய சொல்லி ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் உருப்படுமா? இந்த பழமொழியே தப்பா நம்மால் சொல்லி ஆரம்பிச்சிட்டான். இது வார்த்தை அதுக்கு அர்த்தம் அல்ல. 1000 முறை போய் சொல்லி சொந்த வந்த உற்றார் உடம்பு எல்லாத்திலையும் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு சொன்னதை நீங்க 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணா அப்புறம் அந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி ஸ்ரீப்பட்டு சிரமப்பட்டு துப்புப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரம் பட்டு எடுத்த அந்த கல்யாணத்தை முடித்தே தீர வேண்டும் என வந்திருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை. கோடி அறிவிப்புகள், இசை புயல், ரெட்டையாளம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இங்கே நாரத கடைக்கு காத்திருக்கிறார்கள். மக்களுக்கு இப்ப நாடகத்தை பார்க்கறதுக்கு நம்ம பழக்க வேண்டியதா இருக்கு. எப்படிப்பா கை தட்டணும்னாலும் அவங்க கிட்ட கேட்க வேண்டியதா, கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி கச்சேரியில கூட அப்படி சொல்லி பழக்கி விட்டாங்க. கை தட்டி பாட்டை பாடி முடிச்சோன்னே அவன் கை தட்டாமே இருந்தாலும் கை தட்டி கௌரவப்படுத்தி தட்ட சொல்லுவாங்க போல இருக்குன்னு வேகமா அப்படியே பழக்கப்படுத்தி விட்டு ஆளுங்க எது சொன்னாலும் சொன்னதான் செய்யறாரு.